சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பிரிச்ச வெளிய வந்துதான் ஆகணும். இல்லங்க, நீங்களும் எவ்வளவுதான் எங்களுக்காக செய்வீங்க. இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. எங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போனதாவே இருக்கட்டும். யார் யாருக்கு என்னென்ன தலையெழுத்தோ அது அவங்க அனுபவிச்சுதாங்க ஆகணும். விட்டுருங்க. ஏன் அம்மா தாங்க. என் அம்மாவுக்கு கஷ்டம்னு புதுசு இல்லைங்க. இங்க பாரு, நீ இப்படி நினைக்கிறது உன்னோட பெருந்தன்மை கீர்த்தி. அதே நினைப்பு இந்த வீட்டுல வாட வந்தவ இன்னொருத்திக்கு இருக்கணும்ல. அப்படி இல்லைன்னா தகுந்த பாடத்தை கத்துக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. எங்க அம்மாவே போயிட்டாங்க. இனிமே இவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்து என்னங்க புண்ணியம் இருக்கு? சரி கீர்த்தி, நீ முதல்ல கீழே வா. எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். இல்லங்க, அத்தை, மாமா, அண்ணி எல்லாரும் என்ன ஏற்கனவே ரொம்ப தப்பான எண்ணத்தோட இருந்தாங்க. இப்பதான் நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்களேன்னு கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்குள்ள இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதுக்கு மேல எப்படிங்க உங்க மூஞ்சில நான் முழிக்க முடியும்? இங்க பாரு, உன்னை பத்தி தப்பா நினைக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? அம்மாவும் அக்காவும் தான் உன்னை பார்த்து பேசி சமாதானப்படுத்துறதுக்காக என்ன அனுப்பி வச்சாங்க. அவங்க யாரும் உன்னை எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ வா முதல்ல. இல்லங்க, நான் வரல. இங்க பாரு, இப்படியே ரூம்குள்ளே உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா எதுவும் சரியாவாது. வா. இல்லங்க, நான் தான் சொல்றேன்ல, வா வா கீர்த்தி, வா. அண்ணி. அண்ணா, அத்தை. எனக்கு வேண்டாம். அத்தை, நீங்க எதுவுமே சாப்பிடல. அப்படியே இருந்தா உங்க உடம்பு கெட்டு போயிரும். இந்தாங்க, ஜூஸ் ஆவது சாப்பிடுங்க. இந்தாங்க மாமா. பக்கடா. ஏங்க, நான் ஒரு 7 மணிக்கு வந்துருவேன். சரியா? மாமா. கீர்த்தி, எங்க திருமாமா பேசியும் சமாதானம் ஆகாம ரூம்லயே இருப்பியோன்னு நினைச்சேன். எனக்கு புரியுது கீர்த்தி. இன்னைக்கு நடந்த விஷயத்துல இருந்து வெளியே வர முடியாம தவிக்கிறீங்க. வேலு, அண்ணா, உன் மாமனார் மாமியார் எங்க போனாங்க? அவங்க இப்பதானே வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. ஏனே, என்னாச்சுன்னு? அதுக்கு என்னப்பா இப்போ? வந்த வேலை முடிஞ்சதும் கிளம்பிட்டாங்களா? என்னாச்சு மாமா? எதுக்காக இந்த மாதிரி பேசுறீங்க? தப்பு செய்யறவங்களை விட தப்பு செய்ய தூண்டுறவங்க தான் ஆபத்தானவங்க. அவங்க சரியா இருந்தாலே எந்த குழப்பமும் பிரச்சனையும் வராது. என்னப்பா சொல்ற? யார் தப்பு செய்ய தூண்டாங்க? என்ன சொல்ற? ஒண்ணுமே புரியல. அம்மா, நான் யார சொல்றேன்னா அவங்களுக்கு உரைச்சா போதும். உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல. திரு, எதுக்காக இப்ப பொடி வச்சு பேசிட்டு இருக்க? கீர்த்தி, என்ன சொன்ன இவன் கிட்ட? அக்கா, அங்க என்ன கேக்குற? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். சரிப்பா, உன்கிட்ட கேக்குறேன், நீயே சொல்லு. எதுக்காக இப்ப இப்படி கோவமா பேசிட்டு இருக்க? எல்லாம் இதோ எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறாங்களே. இவங்க பண்ண காரியத்தினால இப்படி எல்லாம் பேச வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நீங்க என்ன மாமா சொல்றீங்க? நான் என்ன பண்ண? நீங்க எதுவும் செய்யலைனாலும் உங்க அப்பாவும் அம்மாவும் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அது போதாதா? திரு, உன் கோவத்தை எதுக்கு செல்வி கிட்ட காட்டிட்டு இருக்க? அம்மா, இப்பவும் நான் பேச வேண்டியதை பேசலனா நம்ம குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு நடந்த மாதிரி தினம் ஏதாவது பிரச்சனை வெடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். டேய் மாமா, என்னமா பேசுறான் இவன்? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க அப்பா அம்மா இந்த வீட்டுக்கு வந்த ஆரம்ப காலத்துல இருந்து கல்யாண மண்டபம் வரைக்கும் பல பிரச்சனை நடந்ததுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு தான் காரணமா இருந்திருக்கு. அந்த காரணத்தை வச்சுக்கிட்டு உங்க அப்பா அம்மா திரும்ப உனக்கு ஆடம்பரமா எல்லாத்தையும் செய்யறேன்னு செய்யும் போது கீர்த்தியோட மனநிலையும் அத்தையோட மனநிலையும் பாதிச்சிருக்கு. அந்த பாதிப்போட விளைவுதான் இன்னைக்கு அத்தை திருடுற அளவுக்கு தூண்டி இருக்கு.
என்ன பேசுற நீ? ஏன்பா தப்பு செஞ்சவங்களை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சவங்க மேல போய் அபாண்டமா பழி சொல்றியே, என்ன பார்த்தோம்? நான் யார் மேலயும் பழி சுமத்தல. நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாக்குறப்ப இவங்க உண்மையிலே உதவிதான் செய்யறாங்களா இல்ல உபத்திரவம் செய்யறாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. கீர்த்தியும் அத்தையும் எந்த சூழ்நிலையில இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாங்கன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்ப அவங்க கிட்ட எதுவும் இல்லங்கறத திரும்ப திரும்ப குத்தி காட்டுற மாதிரி செல்வியோட அப்பா அம்மாவோட ஒவ்வொரு செயல்லையும் இருக்கு. அவங்க பொண்ணுக்கு ஆடம்பரமா தான் எல்லாத்தையும் செய்யணும்னா அதுக்கேத்த குடும்பம் எத்தனையோ இருக்கு. அவங்கள ஒருத்தர் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க வேண்டியதானே? எதுக்கு வேலுதான் வேணும்னு நம்ம குடும்பத்தில் வந்து சம்பந்தம் வைக்கணும்? என்ன திரு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? மாமா, நம்ம குடும்பத்துக்கு மருமகளா வந்துட்டா நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும். அதை விட்டுட்டு இங்க வந்து பணக்கார திமிர காமிச்சா அதோட விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். என்ன செல்வி, வலிக்குதா? இப்படித்தானே எனக்கும் என் அம்மாவை வீட்டை விட்டு அனுப்பும் போது வலிச்சிருக்கோம். திரு, என்னப்பா சம்மந்தியும் சம்மந்தியம்மாவும் அப்படி எந்த நோக்கத்துல செய்யலன்னு நாங்களும் எடுத்து சொன்னோம், நீயும் புரிஞ்சுக்கிட்ட. இப்ப திரும்பவும் ராஜேஸ்வரி அம்மா பண்ண காரியத்துக்காக நீ அவங்க பக்கம் கை காட்டுறது என்னப்பா நியாயம்? ஆமாப்பா தெரு, சம்மந்தி மட்டும் சரியான நேரத்தில் அந்த பணத்தை நகைக்கடைக்காரனுக்கு எடுத்து கொடுக்கலனா இந்நேரம் உங்க மாமியார் கம்பி எண்ணிட்டு தான் இருக்கணும். இது பாரு திரு, செல்வியும் செல்வியோட அப்பா அம்மாவும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு மனசார நினைக்கிறவங்க. அப்பேற்பட்டவங்கள போய் அந்த பொண்ணுகிட்டயே நீ குறை சொன்னா பாவம்பா, அந்த பொண்ணோட மனசு காயப்படாதா? யோசிச்சு பாரு. நீங்க எல்லாருமே அவங்க மேல வச்சிருக்கிற இந்த குருட்டு நம்பிக்கை தான் அவங்கள திரும்ப திரும்ப தப்பு செய்ய தூண்டுது. பணம் இருக்கிற இடத்துல குணம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது இவங்க விஷயத்துல நிஜமாயிடுச்சு. ஐயோ, மாப்ள, செல்வியும் அவங்க அப்பா அம்மாவும் நீ நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுப்பா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிற. மாமா, நீங்க உங்க பழைய முதலாளி மேல இருக்கிற பாசத்துல பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு கூட்டு குடும்பத்துல பல விஷயம் நடக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி வாழ வந்தவங்க ஒவ்வொருத்தரும் அட்ஜஸ்ட் பண்ணி புகுந்த வீட்டோட சூழலை புரிஞ்சு வாழணும்.